Media. We see both ahead and behind. எனக்கு சீமான் வந்தா ஓகே. நம்ம ஊர்ல அடுத்த செலக்ஷன் நடக்குதுல்ல, யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? சீமான் என்ன ஜெயிச்சா நல்லா இருக்குண்ணா. விஜய்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில வந்து உனக்கு என்ன ஓட்டு இருக்கு சொல்லுங்க. விஜய் இவங்க ரெண்டு பேர்ல யாரு தான் ஓட்டு போடுவீங்க? சீமானு கொடுத்து பார்க்கலாம் பிரதர். சீமானு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் இப்போதானே தடம் அரசியல்ல கால் தடம் பதிச்சிருக்காரு. யாரு ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்னன்னா, கூட்டணி இல்லாத யார் ஒருத்தர் வராரோ அவங்க தான் முதல்வர் ஆவாங்க. இதுல வந்து சீமான் தான் தமிழ் தான் சீமான். அண்ணாமலை வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்கு. நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும். அவரோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீமாவும் நல்லா இருக்கும், நல்லா போல்டா பேசுறாப்புல, எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்காப்புல, கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்கள மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு அவங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கிறாங்க தவிர மக்களுக்கு எதையும் செய்யறது கிடையாது. எலெக்ஷன் வருது, புதுசா ஒருத்தருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் என்னன்னு நமக்கு தெரியும். சீமானுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா. நான் முதல் ஓட்டே எங்க மக்கள் தலைவருக்கு தான் போட்டேன் 18 வயசுலயே. அதுல இருந்து நான் ரெட்டாலைக்கு போட்டுக்கின்னு வந்திருந்தோம். நாங்க டிஎம்காக்கே ஓட்டு போட மாட்டோம். எங்க பாரம்பரிய ஓட்டு போடாது டிஎம்காக்கு. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு போட்டோம். அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு போட்டோம். இப்போ போன முறை வந்து சீமானுக்கு போட்டேன். ஒரு சரியான அரசியலை வந்து எடுத்துக்கொண்டு போட்ட ஒரே ஆள் சீமானை தவிர வேறு யாருமே கிடையாது. சீமானா அப்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு கட்சியில் நின்று ஜெயிச்சு நானும் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வேற ஒரு வாய்ப்பு தர மாட்டாங்க யாருமே. அதுதான் ஒன்று. அவர் சுயேட்சா என்ன சுயேட்சா போயின்னு இருக்காரு. அதுதான் வேற கூட்டணி போட்டு எதனா ஒரு கட்சி கூட நின்று கொஞ்சம் கூட்டணி வச்சு எதனா கொஞ்சம் முன்னேறலாம். ஒரு எம்எல்ஏ பிடிச்சாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ அதேமாரி எம்பி சீட்டுக்கு ஒரு சீட்டு எதனா வாழ்த்து தருவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாரு. என்ன சொல்ல முடியாது, யாரும் இல்லையா உடனே வந்து பண்ண முடியாது. இவங்க காலங்காலமாக அரசு ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு. அவங்க சொன்னதை பாதி செஞ்சுட்டாங்க. அதேமாரி அவங்க ஏடிஎம்கே கொஞ்சம் பண்ணாங்க, செஞ்சாங்க. அதுக்குள்ள அவங்க கட்சியில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு இதெல்லாம் போயிடுச்சு. தமிழ் பண்பாடு நல்லா வளர்ப்பாரு, நல்லா விவசாயம் எல்லாம் நல்லா நடக்கும். அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அவர் வந்துட்டு காசு கொடுக்காம தனியா நிக்கிறதுனால ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? வாய்ப்பு கம்மி தான், ஆனா மக்கள் நினைச்சா எல்லாமே பண்ணலாம். ஒரு 5 வருஷம் போகலாம். ஏன்னா இப்போ 5 வருஷம் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். என்னதான் அப்படி கத்துறாரு, அதாவது ஒரு சில விஷயம் நல்ல நல்ல விஷயமா சொல்றாரு. விவசாயிங்களாம் அரசு உத்தியோகமாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்றாரு. இலவசங்கிறத ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இலவசம் மக்களுக்கு முதல்ல இலவசமே கொடுக்கக்கூடாதுங்க. இலவசத்தை கொடுத்தாலே வந்து அது ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இதாகிடும். மக்களுக்கு வந்து அப்போ உழைப்புனா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ஸ்கீம் சொல்கிறேன், பர்சனலாக போடுவீங்களா? இதில் என்னென்னா, இவ்வளோ நாள் மக்கள் போயிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். நான் பர்சனலாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் மக்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. 10 ரூபா கொடுத்து போக தெரியாமல் இருந்தது மக்களுக்கு. 10 ரூபா 20 ரூபா கொடுத்து போக தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு திட்டம் தான் அது. மகளிர் திட்டங்கிறது நல்ல ஒரு விடியல் திட்டம், நல்ல திட்டம் தான். ஆனாலும் மக்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. பஸ்ஸில் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு அணுகுமுறை, சரியான அணுகுமுறை இல்லாமல் மக்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப அசிங்கமாக திட்டுறது. கண்டக்டர் வாயிலாக, டிரைவர் வாயிலாக ரொம்ப வயசானவங்களெல்லாம் இறக்கி விடுறது, ஏற்றுறது கிடையாது. கண் கூட நானே பார்த்துருக்கேன். இதெல்லாம் நிறையா நானே பார்த்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா, பசியார அந்த அம்மா உணவகம் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்டாப் பண்ணதே வேஸ்ட்டு. எத்தனையோ பேர் வயசானவங்கலாம் இப்போலாம் நிறைய நகரத்தில் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா இதை நம்பியே வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. 3 வேளை 10 ரூபா இருந்தால் சாப்பிட்றலாம். எந்தெந்த திட்டத்தெல்லாம் முடக்கணும்னு நினைச்சாங்களோ இப்போ உள்ள அரசாங்கம் அதை முடக்கிட்டாங்க. தேவையில்லாத ஒரு அரசாங்கம் தான் இப்போ உண்மையாகவே என்ன பொறுத்தல். புரியுதுங்களா? சீமா வர்றதுக்கு முக்கால்வாசி வாய்ப்பு இருக்குது. சென்னையில் இல்லை, அவுட் ஆஃப் சிட்டியில். இங்கே வந்து சென்னையில் வந்து 80 பேர் அயோக்கிய, 20 பேர் நல்லவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கூட்டணி இல்லாத யார் ஒருத்தர் நிற்கிறானோ அதுதான் வருவான். இவர் ஏற்கனவே வந்துட்டார். முன்னே ஃபஸ்ட்டு வந்து 4 பேர் நின்று ஓடி வந்து நின்னா வெற்றி கிடையாது. ஒரு ஆள் நின்னா தானே வெற்றி. இவர் தான் வந்துட்டார். இவருக்கு தான் ஜனங்க விரும்புது. ஆனால் அதை செய்யக்கூடாது பண்ணுறாங்க. இப்போ இல்லை கூட்டணி இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா திருடங்களோட தானே போவான். நல்லவங்களோட வரத்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வரும். அதுக்கான ஆமாம், அவர் இப்போ தலைவர் கூட தலைவர்ன்றது வேற விஷயம். அது வந்து எம்எல்ஏக்கள் தேர்தலை பண்ணிடலாம். ஆனால் வந்து கூட்டணி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. டிஎம்கே கூட்டணி இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. அவரு பேசுற மாதிரி இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் பேசுனது கிடையாது. அதனால எனக்கு இன்னும் அவரு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ விஜய் வரனால அவர் ஓட்டு நிறைய பிரியும் சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரியம்தான் ஆ, அது, அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நாட்டாக்கா வந்தா நல்லா இருக்கும். நாம் தமிழர் ஆமா, நாம் தமிழர் வந்தா நல்லா இப்ப இருக்கும். இருக்கிற ஆட்சியெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்ல? எதுலயும் உடன்பாடு இல்லை, ரெண்டு பேர் மேலயும் இல்லை. இப்ப இவர் கூட்டணி வைக்காம ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனியாவே நிக்கிறாரு, காசு கொடுக்காம நிக்கிறாரு, மக்கள் தமிழக மக்கள் வந்துட்டு அதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தனியா நிக்கிறாரு, எல்லாம் ஓகே தான் ஜி. எது மக்கள் வந்து புரிஞ்சு யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்து இயற்கையை காப்பாத்துறாங்க, யார் வந்து நம்ம மண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும். சீமான் போல்டா இருக்கிறாப்புல, நல்லா பேசுறாப்புல, அதனால சீமான் வந்தா அவர் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்களுக்கு தமிழ் இதுதான் அப்படின்னு சொன்னது இவ்வளவு தலைவர்லயே அவங்க மட்டும்தான். நிறைய விஷயம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறதும் அவங்க தான். அதனால சீமானுக்கு போடுவோம். ஆனா அவர் வந்து கூட்டணி இல்லாம கூட ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனியாவே போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு வந்து இப்போ ஒண்ணு சேர்ந்து யாருமே எதுவுமே செய்யல. தனியா இருந்தா தானே, தனியா இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கப்புறமும் ஓட்டு ஏறும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. விஜய் வந்து அவர் ஓட்டை பிரிச்சிருவான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? விஜய் வந்தா அவரு சினிமாலே இவ்வளவு வருஷம் இருந்துட்டு இப்ப புதுசா வர்றதுனால அவருக்கு அனுபவம் இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படும். பேச்செல்லாம் நான் நல்லா கேட்பேன் நான். ஆமாம், எனக்கு பிடிக்கும் அவர். நானே அடுத்தவங்களுக்கு கூட எடுத்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு முன்ன ஓட்டுக்களை நாங்கள் சொன்னோம். முன்ன ஓட்டுக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அவருக்காக போடுங்க. இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஆமாம் ஆமாம், காசை பற்றி நாங்கள் கவலைப்படல, காசு அதை பற்றி கவலை. ஆனால் நான் சீமானுக்கு ஓட்டு போடுவேன். இப்போ டிஎம்கே வந்து பரம்பரையாக வருது, தெரியுதுங்களா? பல கோடி அவங்க கையில் கிடக்குது, அழிக்க முடியாத சொத்து இருக்குது. இப்போ உதயநிதி பையன் இன்பநிதி வந்துட்டாரு, எந்த நீதியானா வரட்டும், நம்மளுக்கு என்ன அதை பற்றி. அது மாதிரி இப்போ விஜய் கூட அவர் சொந்த உழைப்பில் வச்ச பணத்தை கூட அவர் செலவு பண்ணுறாரு. யார் எந்த செலவு பண்ணாலும் எம்ஜிஆர்ன்றாங்க, எம்ஜிஆர் மாதிரி அவனும் வரவே முடியாது. உன் ஜென்ரேஷன் போய் உன் பிள்ளை ஜென்ரேஷன் வந்தாலும் எங்கள் மக்கள் திலகம் மாதிரி யாரும் வர முடியாது. என்ன, நான் முதல் ஓட்டே எங்கள் மக்கள் திலகத்துக்கு தான் போட்டேன் 18 வயசுலேயே. அதுலேருந்து நான் ரெட்டாலைக்கு போட்டுக்கின்னு வந்திருந்தோம். நாங்கள் டிஎம்காவுக்கே ஓட்டு போட மாட்டோம், எங்கள் பரம்பரையே ஓட்டு போடாது டிஎம்காவுக்கு. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு போட்டோம். அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு போட்டோம். இப்போ போன முறை வந்து சீமானுக்கு போட்டேன். இந்த முறை யாருக்கு போடணும், அந்த சுச்சுவேஷனில் என்ன மனநிலையோ சொல்ல முடியாது. ஆனால் என் மனசில் சீமானுக்கு போடுவோம். எங்கள் ஏரியாலெல்லாம் காவாச்சின்னு ஒரு வருஷமாக சொல்லிக்கிறோம். வந்து ரெடி பண்ணுறேன்றாங்க, அவ்வளோதான். நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் ஆரம்பத்தில் திமுக அதே கவுன்சிலரும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம், நாங்கள் தான் இருக்கிறோமே அப்படின்றான். இப்போ ஓட்டு கேட்க வர சொல்லி தான் நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. ஓட்டு போடணுமா வேணாவான்ட்டு இது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓட்டு போடுறதே எங்களுக்கு பிடிக்கல, முதல்ல பிடிக்கல. காசுலாம் நாங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டே வாங்க சரித்திரமே கிடையாது. நாங்கள் பக்கா ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா தான் எங்களுக்கு வீடெல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவோட போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி நடக்கிற விதமே சரி, யாருமே சரி கிடையாது. அதனால ஓட்டே கிடையாது, எங்கள் ஓட்டெல்லாம் செல்லா ஓட்டு தான் ஆக போகுது. விஜய் வந்து டிஎம்கே ரொம்ப தாக்குறது அதெல்லாம் தப்பு. இப்போ வந்த உடனே நான் எழுத குச்சி பண்ணுருவேன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. விஜய் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? விஜய்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில் வந்து உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதினா வந்து ஒரு மேக்சிமம் பார்த்தா 4 லட்சம் ஓட்டு இருக்கும். 4 லட்சம் ஓட்டு 2 பெரிய கட்சி வாங்கிடுதுல்ல, அதுக்கப்புறம் இவரு எப்படி ஓட்டு வாங்குவாரு? மேக்சிமம் பார்த்தா இவர் 20,000 ஓட்டு கூட வாங்க முடியாது ஒரு தொகுதியில். இதுதான் இது. ஒரு எம்பிக்கு வந்து 7 எம்எல்ஏ வராங்களா, 7 எம்எல்ஏ அவரு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க போச்சு சான்ஸே கிடையாது. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாரு, சான்ஸே கிடையாது. விஜயை பத்தி என்ன நினைக்கிறேன்? அவர் வந்துட்டு அவர் வரது பிரச்சனை இல்லை. அவர் இப்பதான் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, இப்பதான் எலெக்ஷனே ஆரம்பிச்சு இது கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அந்த உடனே ஜெயிச்சிட்டா அது எப்படி தப்பு இல்லை. வந்து எல்லாரும் செய்யணும். இப்பதான் 2-3 பேர் செஞ்சுறாரு. ஏழைங்களா அவர் என்ன செய்வே இல்லை. செஞ்சா நல்லா இருக்கும், அப்போ போடுறதுக்கு மனசு வரும் நிறைய பேர். அதனால சீமான நான் போடும். இப்போ உள்ளது 2026. இப்போ புது சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால போதை இல்லாத தமிழகத்தை யார் தராங்களோ, பெண்களுக்கு யார் சம உரிமை
சம உரிமைனா எல்லாத்துலேயும் சம உரிமை. அப்புறம் பாதுகாப்பாக பெண்களுக்கு யார் பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ, ஆணவ படுகொலைலாம் நிறைய நடக்குது. அந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும். இது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. என்னோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆர் சீமான், அவ்வளோதான். சீமான்லாம் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பாதி கேண்டிடேட்ஸ் உமனுக்கு தான் கொடுத்துருக்கலாம். அது நல்ல அது ஒரு சுதந்திரமானது தானே, அது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அவர் நினச்சிருந்தா எத்தனையோ பெரிய பெரிய கட்சிங்களுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சு நிறைய கல்லா கட்டி இருந்திருக்கலாம். ஏன் என்ன விஷயமான இப்போ 3வது தடவை 4வது தடவை சம்திங் தனித்து போட்டிடுறாரு. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இங்கே 172 பேர்னா இங்கே 172 பேர், இங்கே 130 பேர்னா இங்கே 130 பேர் சம உரிமையாக கொடுக்குறாரு. இங்கே ஆண்கள் பாதி பேர், இங்கே பெண்கள் பாதி பேர் நிற்க வைக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பிரதர். என்னோட கருத்து சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு ஏடிஎம்கே பார்ட்டி உள்ள ஆள். ஏடிஎம்கேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சரியில்லை, செட் ஆகலை. பிஜேபி வர சரியில்லை, சர்வாதிகார ஆட்சி நடக்குது, இவங்களை வச்சு அவங்க உள்ளே வந்துடுறாங்க, அதனால சரியில்லை, ஆட்சி சரியில்லை. 50 ஆண்டுகள் ஆட்சி வந்து இவங்க சாப்பிட்டாங்க, மீதி உள்ளது அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, இவங்க சாப்பிட்டாங்க. ஏன் ஒரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா பார்ப்போம், பிடிக்கலன்னா அடுத்த 5 வருஷம் பிறகு இன்னொரு ஆளை மாற்றி பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்தில் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். என்னோட கருத்து அதுதான். சரிங்களா? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு யார் தமிழகத்தில் அரசியலில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா சீமான்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவார். அதாவது சேரியில் இருக்கிறவனுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாரு, மேலே இன்னும் தப்பாக நான் சொல்லலை, கொஞ்சம் ஹை கிளாஸில் இருக்கிறவனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் சீமானுக்கு என்னை பொறுத்தவரை ஆதரவு தெரிவிக்கலாம். சீமான் கண்டிப்பா வருவார். இல்ல காசு கொடுக்காம இங்க தமிழ்நாடு ஜெயிக்க முடியாதுங்கிறாங்களே. அது காசு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? காசு வாங்காத, காசு யாரு கொடுத்தாலும் வாங்கதான் சொல்லுவாங்க. பணம் தான் சாமி, பணம் தானே சாமி. அது மாதிரி அவருக்கு தான் இல்லை, இருந்தா கொடுப்பாரு. அவன் சொல்றான், விஜய் சொல்றான், அதெல்லாம் அனுபவம் பத்தாது. விஜய்கெல்லாம் ரொம்ப அனுபவம். 3 அறிவாளி நல்லா படிச்ச அறிவாளி 3 பேரும் பெரிய ஆளா இருக்கட்டும். அந்த 3 பேரும் படிக்காத எம்எல்ஏ பார்த்து பயப்படுறான். ஒரு பாலா ஒரு பையன், சின்ன பையன், திண்ணத்துறையில அவ்வளோ அழகா பண்றான். இந்த எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குற பணத்துல செய்யலாம் இல்லையா ஜனங்களுக்கு? ஏன் செய்ய மாட்டான்? படுத்துனே கழிக்கலாம் எம்ஜிஆர் மாதிரி செய்ய மாட்டாங்கள? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சீமான் தான் வருவார், கண்டிப்பா சீமான் வருவார், கண்டிப்பா.